நீ அது ஃபேக்ட் உண்மை அப்படின்றா எஸ்ஐடி ப்ரோப் கேளு, இன்வெஸ்டிகேஷன் கேளு, சுப்ரீம் கோர்ட் போ, ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம். ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ், ஃபால்ஸ் நரேட்டிவ்ஸ், இதெல்லாம் வந்து யாருன்னா காங்கிரஸ், which is a joker at the end of the day. ராகுல் காந்தியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் have become a complete nonsense and a complete ஒரு ஜோக்கிங் joke. He has become a joker completely. Everyone, it's a democratic country, you can write anything, but let the facts come. That is why our defense minister Rajnath Singh என்ன சொன்னார், put the facts, give me real proof, then I will accept it. All these allegations and all these fake narratives are just a part of their own drama. ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் இளைஞரணியை சார்ந்த சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் திரு ராகுல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாராளுமன்ற செஷன் போயிட்டு இருக்குது பட்ஜெட்டுக்கு அப்புறமா. ராகுல் காந்தி அவர்கள் நேற்று ஒரு புக் எடுத்துட்டு கிளைம் பண்ணுறாரு, இதில் இருக்க விஷயத்தை நான் வாசிக்கணும், சைனாக்கும் இந்தியாவுக்குமான அந்த டிஃபென்ஸை பற்றி அவர் பேச வர்றாரு, அதை பேசக்கூடாது அப்படின்ட்டு அவர் அந்த பங்கர் அண்ட் எந்த இடம்ட்டு மென்ஷன் பண்ண உடனே ராஜ்நாத் சிங் அவர்கள் அதை பண்ணக்கூடாது அப்படின்றாங்க, ஒரு அமளி ஏற்படுது. அதை விட முக்கியமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ரொம்ப ஃபியூரியஸாக அவர் பேசுகிறார், அதை பண்ணவே கூடாது அப்படின்ற தேவை என்ன இருக்காங்க? இதில் பண்ணுறதுல தப்பே இல்லை. இதில் என்ன தப்பு இருக்குது? அமித்ஷா ஹோம் மினிஸ்டர், ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர். ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க, நீ கிளைம் பண்ணுற புக்கு பப்ளிஷே ஆகலை, நீ கிளைம் பண்ணுற புக், நீ பண்ணுற டேட்டா இஸ் அ ஃபேக் டேட்டா. ஃபேக்னா இன்னும் பப்ளிஷ் ஆகாத டேட்டா. நான் ஃபேக்னா அதை போய் சொல்ல, நீ அது ஃபேக்ட் உண்மை அப்படின்றா எஸ்ஐடி ப்ரோப் கேளு, இன்வெஸ்டிகேஷன் கேளு, சுப்ரீம் கோர்ட் போ, ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம். நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு பப்ளிஷ் ஆகாத டேட்டாவை எப்படி ஒரு பார்லிமெண்ட் ஃப்ளோரில் நீ ரெஃபரன்ஸ் சைட்டேஷன் எடுக்க முடியும்? பார்லிமெண்ட் கான்ஸ்டியூஷன் என்ன? யூ கேன் நாட் சைட் எனி டேட்டா விச் இஸ் நாட் பப்ளிஷ்ட், விச் இஸ் நாட் வெரிஃபைட், விச் இஸ் நாட் அக்கௌண்டபிள். எனி டேட்டா விச் இஸ் அன்அக்கௌண்டபிள் ஆர் அன்வெரிஃபைட் ஆர் fact checked can be a fake narrative to mislead the nation. அதுதான் நான் திருப்பி சொல்ல வரேன். எனி பார்லிமெண்ட் மெம்பர் கேன் மிஸ்யூஸ் தட். ஒரு அன்வெரிஃபைட் டேட்டாவை எடுத்துட்டு இன்னைக்கு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் பேசுற எந்த டேட்டாவும் he talks on facts. India is run by institutions, not by ஃபேமிலி பப்ளிகேஷன்ஸ். திருப்பி ஞாபகம் வச்சுங்க, சொந்தக்கார பப்ளிகேஷனை கிடையாது. நீ பப்ளிகேஷன் ஏன் இன்னைக்கு வரைக்கும் அது பப்ளிஷர் ஹேஸ் டு டூ வித் கெட்டிங் தி அப்ரூவல்ஸ் ஆர் டு கெட் பப்ளிஷ் ஃப்ரம் த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஃபார் தி அப்ரூவல். வாட் இட் ஹேஸ் டு டூ, வி ஹேவ் நத்திங் டு டூ வித் இட். அவங்க அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா லெட் இம் பப்ளிஷ் அ ஃபேக்ட், லெட் த ஃபேக்ட் பி ஃபேக்ட் செக்ட், லெட் இட் பி ரியல், தென் லெட் இம் சைட் இட் ஆன் டு த பார்லிமெண்ட். தட் இஸ் வாட் நான் இன்னி வரைக்கும் நான் அதை ஃபால்ஸான்னு சொல்லுவேன். ஆஸ் அ மெம்பர், ஆஸ் அ செப்பரேட் காரியகர்தா நான் என்ன சொல்கிறேன், நீ சொல்கிற தப்பு ப்ரூவ் பண்ணுன்றேன். ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ், ஃபால்ஸ் நரேட்டிவ்ஸ், இதெல்லாம் யாருன்னா காங்கிரஸ், which is a joker at the end of the day. ராகுல் காந்தியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் have become a complete nonsense and a complete ஒரு ஜோக்கிங் joke. He has become a joker completely for a long time. And none of his statements claim to be real facts. That is the problem. We claim to say that don't cite anything which is not published. So the Home Minister as well as the Defense Minister clearly states onto the House, that is the Lok Sabha Speaker, that you cannot cite any data which is wrong, which is not proven, which is not published. அதனால தான் நம்ம ஸ்டாப் பண்ணோம். இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல. மக்கள் ஏன் it is whatever Congress talks has today till date has not been proven. When they have nothing to debate on, they rise to jump, they rise to shout. That is why the parliament has been adjourned. If Congress, on the other hand, நான் திருப்பி சொல்கிறேன், காங்கிரஸ்க்கு நல்ல MPs who are very valuable. I can name very good few MPs being on the other side of the party. I can tell you there are good speakers from Congress. Let it be personal, let it be Shashi Tharoor, let it be Karthik Chidambaram, let it be few other speakers. I even admire Tiruchi Siva from Tamil Nadu. See, they talk to the point and they utilize their point. There are 99% of the Congress does not have a good speaker. They waste the time by shouting. அதனால தான் நம்ம சொல்கிறோம், don't unnecessarily bring data or cite anything which is completely, which does not have a full proof on it. ஓகே, இப்போ இது ஒரு புக்கு பப்ளிஷ் ஆகல அப்படின்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் இப்போ ராஜ்நாத் சிங் அவர்கள் சீக்கிங் ஃபார் த ப்ரூஃப், கிவ் மீ த ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ப்ரூஃப் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். இதை எழுதுனது ஒரு நார்மல் ஆத்தராக எதுவுமே கிடையாது. ஹீஸ் ஜெனரல் நரவேனே அப்படின்றப்போ, ஒரு ஜெனரல் ஆர்மி சீஃபாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் நடந்துன்றப்போ டிஃப்ரெண்ட் சென்ஸ் இல்லை. மேஜர் MM நரவானே அவருக்கு, he has been in the army since his childhood. He is served in 2009 to 2014 as a Sikkim. He was in a border. He knows how many LOS, he has dealt with how many LOS.
And post his promotion to being the army chief from 2019 to 24, he has never criticized the BJP government or any person, because he knows how strong we have been post 2014 in fighting out our enemies, in standing for our national security, in not giving up our geographical area. We have been very strong on that. Adunala da when we had a war with China, we had so many troops on back to back fighting back for our geographical this thing. He knows in and out. He has never criticized. On this other hand, we cannot say that just because he has quoted somewhere, and this book, who knows what he has written? எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. This Rahul Gandhi as someone who has picked up four lines from something, 4 lines from here, and they want to make a controversy. That's all. They cannot place a pure fact onto the table and debate. Tell them to debate with a pure fact, and I am ready to debate directly with any member of the youth wing from the Congress party in Tamil Nadu. Put the facts in front of me. I will debate on what BJP has done over the last 10 plus years post Modi era, which has benefited the national defense and increased our defense capability before and versus the post during the Congress era. Definitely I am telling you, this book, in the book publish ஆகி வரட்டும். ஏன் இவ்வளோ நாள் ஹோல்டில் இருக்கு அப்புறம்? Because they have to fact check it. Someone can write it. Anyone can everyone, it's a democratic country, you can write anything. But let the facts come. That is why our defense minister Rajnath Singh என்ன சொன்னார்? Put the facts. Give me real proof. Then I will accept it. If you think you are real, I am not denying it. It is a democratic country. Fight it. Ask for a probe. Ask for an SIT. அது ஏன் பண்றது இல்லை? பார்லிமெண்ட்ல வந்து ஏன் கத்தணும்? ஏன்னா பார்லிமெண்ட்ல கத்தி தான் இந்த நாய்ஸ் வந்து மீடியா அவங்க வச்சிருக்கிற ஒரு 4 மீடியாவை வந்து ஹைலைட் பண்ணி எங்களை வந்து ஆஃப் பண்றாங்க, ஏன்னா இவங்க பயப்படுறாங்க. பயப்படவே இல்லை. பிஜேபி கவர்மெண்ட் பயப்படவே இல்லை. தப்பு பண்ணவன் தான் பயப்படுவான். அதனால தான் அவங்க தப்பு பண்ண ரஃபேல் டீல் ஸ்கேமு எல்லாம் வெளியில் எக்ஸ்போஸ் ஆச்சு. திருப்பி எல்லா ஸ்கேமும் அவங்க தான். மாஸ்டர் ஆஃப் ஸ்கேம்ஸும் அவங்க தான். அதனால நம்ம எங்கேயுமே பயப்படல. அதே மாதிரி let the proof come onto the table. இப்போ இந்த 4 State of Destiny அப்படின்ற புக்கு ஏப்ரல் 2024 அது பப்ளிஷ் ஆகணும் அப்படின்றது, இதற்கான ஒரே காரணம் அவங்க ஃபேக்ட் செக் பண்ணல அப்படின்றது மட்டும் எடுத்துக்கலாமா, இல்லை if it is against the central government or against the ruling party அப்படின்றதுனால? Has the army chief Narwane indicated anywhere that BJP is involved in not publishing the book? This has nothing to do with the BJP. திருப்பி சொல்றேன், BJP is not running institutions. India is run by institutions, not family publications like the Congress. India is run by separate individual institutions. For example, in the book வந்து publisher, he has written a book. It is nothing to do with him to get the approval. The publisher has to get approval with the Ministry of Defense and everywhere to get it published. அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள எனக்கு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். சேம் வே பீப்புள், இதெல்லாம் ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஜனநாயகம், சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? நாங்கள் தான் தடுத்தோம். அவன் எங்களுக்கு எதிரினா, அவன் எங்களுக்கு எதிரியே கிடையாது. அவன் எனக்கு போட்டியிலே ஆள் கிடையாது. சினிமாவில் இருக்கணும், சினிமாவில் தான் இருப்பான். அரசியலுக்கு வர முடியாது. அரசியலுக்கு வந்தாலும் என்ன வர முடியும்? ஆனால் it has nothing to do with the BJP. It is to do with the censor board and the producer of the film, because there are some issues between them, not between us. Same way, இங்கேயும் it has to do with them. It is run by individual institutions. We have separate bodies for it. They will handle it. நான் எங்களுக்கும் இது இன்வால்வ்மெண்ட் சொல்கிறது, it is a false narrative again and again by the Congress allies and all their இண்டி கூட்டணியோட இருக்கிற எல்லா allies-உம் தான். They have only this agenda, and false narrative is their only propaganda to sell or ask for even the 10% of vote share they have. They have lost every election, name it, in the last 10 years. Congress has lost every election. பட்ஜெட் போடும்போது 1ஆம் தேதி பங்குச்சந்தை அப்படின்றது கீழே இறங்கி இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. தொடர்ந்து பட்ஜெட்ல வந்து தமிழகத்துக்கு எதுவுமே ப்ராஃபிட் பெனிஃபிட் அவங்க போடுறதுல, எலெக்ஷன் வரும்போது ஏதாவது பண்ணுவோம்னு நினைச்சோம். பட் அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது எலன் மஸ்க் அவர்கள் அவரோட எக்ஸல்ஸ்ல வந்து போடுறாரு, பேலன்சிங் ஆஃப் பவர் இஸ் சேஞ்சிங் அப்படின்ற மாதிரி போடுறாருன்னு பார்க்குறோம். இந்த தமிழ்நாடுக்கு கொடுக்கலன்னு இந்த உருட்டுறது வந்து 10 வருஷமா விட்டுறாங்க திமுக காரங்க. இப்போ வீட்டுக்கு போக டைம் ஆயிடுச்சு. அதனால இதுக்கு மேலே உருட்ட முடியாது இவங்களால. என்னதான் கொடுக்கல, வாய் சொல்லி வாய் தான் வலிக்குது. இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க, இவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க, என்னதான் கொடுக்கல உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் ப்ரூவ் பண்ண அதான் பார்த்தேனே, 3000 ரூபாய் 4000 கோடி ட்ரெயின் வாட்டர் ஸ்டாமேஜோடு பார்த்தோமே, கொடுத்து மட்டும் நீங்கள் பண்ணீங்களா என்ன? கொடுக்க உங்கள் சொந்த இதே நல்லா தான் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக. தண்ணி அரை மணி நேரம் மழை பெஞ்சாலே தண்ணி நிற்கிது, ரோடு பூரா கால் முட்டி அளவுக்கு தண்ணி நிற்கிது. அதனால் கொடுக்கலன்னு சொல்கிறது உருட்டு. அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு, டிபேட் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற பட்ஜெட் பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி டேக்ஸ் கட் ஸ்லாபோட இதுலேயும் ப்ளஸ் இந்த இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் ஃபார் ஆல் த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் ஹஸ் பெனிஃபிட்டட் எவ்ரி ஒன்.
அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை, இவங்களுக்கு வயிறு எரியுது. பிகாஸ் it has benefited the common person, that is a middle class family, that will improve him to buy more things. It will improve him to go spend more on leisure activities. அவன் ஒரு படத்துக்கு போவான், அவன் நாளைக்கு ஒரு சினிமா ஒரு வெக்கேஷன் போவான், ஏன்னா அவனோட டேக்ஸ் கம்மியாகுது. அண்ட் எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பெனிஃபிட்டட் ஃப்ரம் டேக்ஸ் கட் ஸ்லாப்ஸ், எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸில் ஜாப்ஸ் கிரியேட் ஆயிருக்கு தெரியுமா? வாட் எவர் த காங்கிரஸ் அண்ட் இட்ஸ் allies they speak completely baseless on this. நேற்று ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் உள்ள சொல்கிறார், ஜிஎஸ்டினால வந்து ஜாப் வந்து ரெடியூஸ் ஆயிருக்குன்னு. கம்ப்ளீட்லி நான்சென்ஸ். அவர் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் காங்கிரஸ் ஏரால வேட்டு சர்வீஸ் டேக்ஸ் மண்ணாங்கட்டி 10 டேக்ஸ் இருந்தது. இன்றைக்கி அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் டேக்ஸ் கொண்டதுக்கப்புறம் எவ்வளோ கம்மியாகி எவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு நேஷனு. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. காங்கிரஸோட இப்போ என்ன தெரியுமா, ஏதாவது ஒன்று நல்லது பண்ணால் அதை அப்போஸ் பண்ணுறது மட்டும் தான். தே டோன்ட் ஹேவ் எனி சொல்யூஷன் டு த ப்ராப்ளம். ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஒரு ஆப்போசிஷன் வந்து ஹேஸ் டு கிவ் யூ அ சொல்யூஷன். And in the budget, it has been a very good budget over the last, every budget has been good, but this budget is very good for the middle class family, and a lot of funds for MSMEs, fund growth கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடுக்கு ரயில் காரிடர் கொடுத்துருக்காங்க, ஹை ஸ்பீட் ரயில் காரிடர் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் கொடுக்கல உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு நீட்டை பற்றி ஒன்று பேசுவார் ராகுல் காந்தி. நீட் வந்து இட் இஸ் டு டூ வித் த ஸ்டேட். வாட் இஸ் அதுக்கும் சென்டருக்கு என்ன சம்மந்தம்? சென்டர் வந்து எக்ஸாம் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுது. அப்போது ஒரு மனிதன் ஒரு எம்பியாக இருக்கான், ஒரு காங்கிரஸில் ஒரு மூத்த தலைவராக இருக்கார், அவருக்கு ஒரு சப்ஜெக்ட் தெரியாமல் பேசணும்னா ஹவு? நான் என்ன சொல்ல, ஐ ஃபீல் சாரி ஃபார் காங்கிரஸ். பிகாஸ் ஒரு டிபேட் பண்ணணும்னா யூ ஹவ் டு ஹேவ் டீப் நாலேஜ் ஆன் டு த சப்ஜெக்ட், இல்லைனா டிபேட் பண்ணுறதே வேஸ்ட். புரியுறதா? அதனால் all these allegations and all these fake narratives are just a part of their vote drama. இப்போ பண்ண வேண்டிய vote drama. And people have understood, மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு, their drama will not last longer, and you will see the results very soon. You have already seen MP electionல பார்த்துட்டீங்க, அடுத்த மகாராஷ்டிராலையும் பார்த்துட்டீங்க, கேரளாலையும் பார்த்துட்டீங்க, அடுத்தது கூடி சீக்கிரம் தமிழ்நாடுலையும் பார்ப்பீங்க. இந்த பவர் பேலன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு எலான் மஸ்க் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்படின்றது அமெரிக்காவுக்கு மேலே இந்தியா வந்து வந்திருக்கு அப்படின்றது IMF சொல்லியிருக்காங்க. See, it is a good note. அது வந்து நம்ம பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். பட் that is a real growth GDP. China contributes about 26%, India contributes about 17%, contribute nearly about 43%, America next 9.9% என்னமோ. See, but அமெரிக்காவோட பாப்புலேஷன் என்ன, நம்மளோட பாப்புலேஷன் என்ன, அவங்களோட எக்கானமி என்ன, நம்ம எக்கானமி, you cannot compare that. But again I'm telling you, இந்தியா வந்து post 2014 மோடிஜியோட எராக்கு அப்புறம் தான், பிகாஸ் ஆஃப் அ கிளியர் வெரி ஸ்ட்ராட்டஜிக் விஷன் இருக்கிற ஒரு மோட்டிவ்னால மட்டும்தான் we have increased our make in India products, we have made sure our domestic consumer growthக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். that is how China is successful today. அதனால தான் இன்னைக்கு இந்த GDP growth ஃபாஸ்ட்டாக இருக்குது, நம்மளோட இன்ஃப்ளேஷனும் கம்மியாக இருக்குது, நம்மளோட ஓவரால் growth per annum நல்லா இருக்குது. we are on a very stable, we are the highest among the nations. அதனால வந்து we have a good growth rate, we have a good inflation below the target. And இதெல்லாம் ஒரு காரணம். எஸ், பிகாஸ் இலான் மஸ்க் என்ன சொல்கிறாரு பாருங்க, த பவர் பேலன்ஸ் இஸ் சேஞ்சிங் பிகாஸ் வி ஆர் அ வெரி ஸ்ட்ராங் பாப்புலேட்டட் கண்ட்ரி. சைனா ஆகட்டும், நம்ம ஒரு 140+ crore பாப்புலேஷன், அடுத்தது வியட்நாம், தாய்லாந்து எல்லாம் இருந்தாலும் வி ஆர் வெரி குட் பாப்புலேஷன் கண்ட்ரி. இந்தியாவில் நீங்கள் வந்து 140 crore ப்ரஷஸ், டூத் ப்ரஷ் வைக்க முடியும். அமெரிக்காவில் போய் வைக்க முடியுமா டூத் ப்ரஷ்? இல்லை யூரோப்பில் போய் ஏதாவது ஒரு ஃப்ரான்ஸில் போய் 140 கோடி டூத் ப்ரஷ் வைக்க முடியுமா? வி ஆர் அ பாப்புலேஷன் கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி மேக் இன் ப்ராடக்ட்ஸ் வரும்போது அவர் கன்சியூமர் டிமாண்ட் வில் இன்க்ரீஸ். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் த பீப்புள் வில் ஆல்சோ பி தேர். பையிங் கெப்பாசிட்டி, தட் இஸ் கால் த பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போதே எக்கானமி டெவலப் ஆகும். இட் இஸ் அ growing factor. நம்ம இப்படி நல்ல growthல இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் காங்கிரஸ்க்கு. That is why Elon Musk clearly சொல்லியிருக்கார், see the power balance is now is almost 43% is dominated by 2 countries, which is a very big thing. அதனால it is a very good thing. See, it is, but we have to keep growing. That is our thing. We have to keep pushing our products. We have to be self-reliant. அதனால தான் நான் இன்னைக்கு கூட சொல்றேன், we are doing a very good fantastic growth in semiconductor industry out. We are doing a fantastic job. Whether we are doing in railways, we are doing a fantastic job. We have to do in road transportation, we are doing a very good job. Nitin Gadkari ji is doing a very good job increasing the facilities for roads. Highways, high speed highways வருது. See, these are the things which increase the economy sidely. It is not known, but it is what increases your economy, contributes to the growth of the nation. So அதனால வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஒரு நல்ல growthல இருக்கோம். India is the future nation that every country wants. Why இன்னைக்கு நீங்க பாருங்க, நீங்களே அந்த டாபிக் வருவீங்க, why from 50%
of tariffs. We have reduced to 18% of tariffs Indian-US trade deal, which is a good move. இதே ட்ரம்ப் நம்மளுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி எப்படி இருந்தார்? Because he knew what our power is. He knew India is a market. Everything cannot be made in America. புரிஞ்சுங்க, அது ட்ரம்பே சொல்லியிருக்காரு. Everything cannot be. What can be made in America is telling benefit for the American people. But we are as a nation, a powerful nation with a very strong population, very good, very high population. So நம்மளோட market is huge. அதனால தான் we are trying to push self-reliant products. Make in India self. We don't have to import anything. எவ்வளோ முடியுதோ அவாய்ட் பண்ணுங்க. அதே தான் அவங்களும் பண்ணுறாங்க. ஸோ tariffs have come down. 18% tariffs வந்திருக்கு. இந்த 50% tariffs இருக்கும்போது கூட நீங்கள் நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், இந்தியாவிலேருந்து ரைஸ் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு தான் இருந்தது அமெரிக்காவுக்கு, நிற்கலையே. ஏன் மக்கள் நிறுத்தினாங்களா? ஆகிட்டு தான் இருந்தது. இப்போ 18% ஆயிருக்கு திருப்பி. சி, இதெல்லாம் தாண்டி கூட நம்மளோட டிமாண்ட் இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக நம்ம சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும். வேறு என்ன வெரி குட் பொசிஷன் டுடே. நீங்கள் சொல்கிற இதே கான்செப்ட் தான் வந்து யூரோப்பியன் யூனியன்லையும் வந்து அவங்க ஃப்ரீ ட்ரேட் அப்படின்றத வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் மதர்ஸ் ஆஃப் ஆல் ட்ரேட் அப்படின்றத கோட்டு தான் அன்றைக்கி முக்கியமாக இருந்தது. அதோடைய அவங்க சொல்லும்போதும் சொல்கிறாங்க, இந்தியாவுடைய க்ரோத் இஸ் வாட் த வேர்ல்ட்ஸ் க்ரோத் அப்படின்னு கம்பேர் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஒரு யூரோப்பியன் யூனியனோட அவங்க சொல்கிறது? See that because it is a very European Union as a union, complete country, all countries put together unionல வந்து what is the total population, what is our total population? We have a market, we have a growing economy. We have now leveled up from நம்ம வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நம்ம க்ரோத் பண்ணிகிட்டு இருக்கோம். பர் கேபிட்டா க்ரோத் ஏம் பண்ணிகிட்டு இருக்கோம். இட் டேக்ஸ் டைம். இந்த க்ரோத் வந்து எப்படின்னா ஒரு ப்ராப்பர் விஷன் இருக்கணும், ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் வர முடியும். அதனால தான் 2014 விக்சித் பாரத்னு ஏன் சொல்கிறாரு பிரைம் மினிஸ்டர்? 2047 காங்கிரஸ் என்னைக்காவது 1947லேருந்து என்னைக்காவது 2047 யோசிச்சிருக்காங்களா? என்றைக்கும் யோசிச்சது. எப்படி பாக்கெட்டில் 10 ரூபா போட முடியும் நாளைக்கு தான் யோசிப்பாங்க அவங்க சாப்பாடு. அந்த மாதிரி நம்ம பிரதமர் கிடையாது. அதனால் விஷன் இருந்து நம்ம அப்படி ஒரு க்ரோத்தை எடுத்துகிட்டு போகிறனால மட்டும்தான் அதனால தான் இன்றைக்கி யூரோப்பியன் யூனியனுக்கு தெரியுது நம்ம அவங்களோட நம்ம வாங்குறதுல டேக்ஸ் கம்மியாக இருக்குது, which has been very good move. நம்ம அனுப்புறதுலேயும் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் அனுப்புகிறோம். மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ்ன்னு சொல்கிறது I accept it. But we are doing at a much more bigger value we should see. Tomorrow நம்மளோட aim வந்து it has to be that we are self-reliant in all sectors. So it is a good deal that we have signed with Europe. Similar way, ஒரு geopolitical situationல every country will have spit and spat between trades தான். At the end of the day, they will come to a conclusion because both the parties have to be having a win-win situation. அமெரிக்காவும் கூட அதே தான் நடக்க போகுது. it will be a very good deal with அமெரிக்கா கூடி சீக்கிரம் நம்மளுக்கு தெரிய வந்துடும். எல்லாரும் கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருக்கதான் வந்து எப்ஸ்டன் ஃபைல்ஸ் அப்படின்றது இது வந்து பாராளுமன்றத்துலேயும் பேசப்பட்டிருக்கு. மோடி அவர்களுடைய பேர் இதில் அடிப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன கிளைம் பண்ணுறீங்க? வாட் இஸ் யுவர் சைட் அப்படின்றது கேட்குறேன். சரி, நான் கேட்குறேன். இப்போ போனால் மட்டும் என்ன தப்பு? மோடி பேர் இருக்குன்றாங்க, மோடி வந்து போயிருக்காருன்றாங்க. ப்ரூஃப் இருக்கா? டேபிளில் வைங்க ப்ரூஃப் ஃபோட்டோவோட எனக்கு டேபிளில் வைங்க. நான் சொல்கிறேன், நேம் இருக்கு, போனாரா பார்த்தாரா? அவர் ஒரு பிரதமர். அவர் போய் என்ன இருக்கு? அவர் என்ன பண்ண போறாரு? அதில் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறாரு? இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் இதெல்லாம் ஒரு டாபிக் தான். இதெல்லாம் அதுதான் சொல்கிறேனே, வென் யூ டோன்ட் ஹேவ் ஃபேக்ட்ஸ் டு யூ ஃபால்ஸ் நரேட்டிவ்ஸ், ஃபேக் நரேட்டிவ்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் காங்கிரஸோட வேலையே. ரெண்டாவது ஒன்று புரிஞ்சுங்க, காங்கிரஸ் வந்து முக்கியமாக கற்றுக்க வேண்டியது என்ன தெரியுமா? காங்கிரஸ் கற்றுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, they have to study what the difference between activism and legislation. Activism is different from legislation. கரெக்டாக இல்லையா? இது வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் காங்கிரஸ் ஆளுங்களுக்கும் தெரியாது, காங்கிரஸில் இருக்கிறவங்க மூத்த தலைவர்களுக்கும் தெரியாது. இதனால மட்டும்தான் they only rely on raising their voice on fake propaganda, fake narratives. இதெல்லாம் கம்மி பண்ணி நான் என்ன சொல்கிறேன், இது வந்து இந்த எப்ஸ்டனோடில் இருக்கிறது வந்து முக்கியமா? இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் நீங்கள் முக்கியத்தை எல்லாத்தையும் பேசிட்டீங்களா? காங்கிரஸில் இருக்கிற 99% of the MPs are just going there to while away their time using the benefits of the government. ஓப்பனாக சொல்கிறேன், a parliament is there to debate on very functional, useful things. I can name hardly 5 people who are very educated and I listen to them being Congress. One, Shashi Tharoor, Karthik Chidambaram. Hardly 5 people you can name from Congress who are very educated and who talk sense, who don't waste people's time. ஸோ பார்லிமெண்ட்டில் வந்து நான் மோடி நேமை இதில் பார்த்தேன் அதில் பார்த்தேன், என்ன யூஸ் இருக்குது? சரி, அவர் போனார், ப்ரூஃப் காட்டுங்க. அவர் போய் மீட் பண்ணாருன்றீங்க, எங்கே போய் மீட் பண்ணார்? இஸ்ரேலா ஈரானா போய் மீட் பண்ணாருன்றீங்க, ப்ரூஃப் காட்டுங்க. ப்ரூஃப் இல்லை. ஸோ இட்ஸ் ஆல் பேசிக்லி இட்ஸ் ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் அண்ட் லெட் இட் ப்ரூவ் ஆன் டு த டேபிள், தென் வி வில் டிபேட் ஆன் இட். எங்களோட இந்த பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.